Hi students, today I am going to discuss about changes around us lesson unit 3 book back question term 2. Okay, so let's see the question answers. First one, state 2 examples of periodic change. So what are the examples of periodic change? Revolution of earth, beating of the heart, change of season. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸாம்பிள் ரெவல்யூஷன் ஆஃப் எர்த். ரெவல்யூஷன் ஆஃப் எர்த்துன்னு சொல்லக்கூடியது கண்டினியூஸாக அது வந்து ரியாக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பீரியாடிக்கலி சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகே, பீரியாடிக் சேஞ்ச். பீட்டிங் ஆஃப் ஹார்ட். ஸோ பீட்டிங் ஆஃப் ஹார்ட்னு சொல்லக்கூடிய அந்த லேப்டாப் பண்ணக்கூடியது வந்து கண்டினியூஸாக உயிர் இருக்கிறது வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ பீரியாடிக் சேஞ்ச். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் சீசன். ஆட்டம் சீசன், வின்டர் சீசன், சம்மர் சீசன், இது எல்லாமே கண்டினியூஸாக ஒன் பை ஒன் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ரியாக்ஷன். ஸோ இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த எக்ஸாம்பிள் ஆஃப் பீரியாடிக் சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட்டு mention any two exothermic reactions. Any two exo means heat liberated reaction. One more thing I am telling here, endothermic. So endo, ENDO, endothermic means heat absorbing reactions. Okay, so இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ ஒரு திங்ஸை வந்து நாம் ஃபார்ம் பண்ணும்போது அதில் வந்து ஹீட் வந்து லிபரேஷன் ஆகுது, ஹீட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அதை வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோப் பவுடர் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். ஸோ அப்படி டிசால்வ் பண்ணுறோன்னா அங்கே என்ன ஆகும்னா சம் ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகே, next, burning of magnesium ribbon. If you take one magnesium ribbon and burn that one, it forming some heat. Okay, next, burning of food. So burning of food ன்னு சொல்லும்போது we have to using in the winter season, take some wood and we want to பேர்ன். ஓகே, ஸோ நம்ம விறகு கட்டைகளை எடுத்து என்ன பண்ணுவோன்னா பேர்ன் பண்ணோன்னா அது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஃப்ரம் த கோல்டு. ஓகே, ஸோ அங்கே வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, ஹீட் ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அண்டர் த ஹெட்டிங் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கோல்ட் மில்க் இஸ் ஹீட்டட் அண்ட் இட் பிகம்ஸ் ஹாட். ஸோ கோல்ட் மில்கை வந்து ஹீட் பண்ணோன்னா அது வந்து ஹாட்டாக மாறுது. விச் டைப் ஆஃப் சேஞ்ச் இட் இஸ்? ஸோ இதில் வந்து என்ன சேஞ்ச் நடக்கும்னா ஃபிசிக்கல் சேஞ்ச். ஸோ ஓகே, ஸோ கோல்ட் மில்க் இஸ் ஹீட்டட் அண்ட் இட் பிகம் ஹாட். விச் டைப் ஆஃப் சேஞ்ச் இட் இஸ்? ஸோ சேஞ்ச் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்ச். ஓகே, ஸோ தட் fourth question, what type of change is artificial deepening of fruit? ஸோ ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃப்ரூட்டை வந்து பழுக்க வைக்கிறாங்கன்னா ஃப்ரூட்டை வந்து ரிப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்டுன்னு சொல்லும்போது அதில் என்ன சேஞ்ச் நடக்குதுன்னா கெமிக்கல் சேஞ்ச். ஸோ ஆர்டிஃபிஷியலின்னு சொல்லும்போது அது என்னது, கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் சேஞ்ச். நெக்ஸ்ட், வாட் டைப் ஆஃப் சேஞ்ச் இஸ் கலரிங் ஆஃப் ஏ பேப்பர்? ஸோ கலரிங் ஆஃப் ஏ பேப்பர்னு சொல்லும்போது அங்கே வந்து கெமிக்கல் சேஞ்ச் தான் நடக்குது. ஓகே, வி ஆர் யூஸிங் சம் கெமிக்கல். ஸோ தட்ஸ் வை த ரீசன் கலரிங் ஆஃப் ஏ பேப்பர் இட் ஃபார்மிங் கெமிக்கல் சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பீட்டிங் ஆஃப் த ஹார்ட் இஸ் ஏ பீரியாடிக் சேஞ்ச். ஒய்? ஸோ நம்ம ஹார்ட் வந்து பீரியாடிக் பீட் பண்ணுது. ஸோ லப்டப் பண்ணுது. ஸோ அப்படி பண்ணும்போது அது வந்து ஒரு பீரியாடிக் சேஞ்சாக இருக்குது. அது எந்த காரணம்? வை? ஸோ பிகாஸ் ஆஃப் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் இஸ் ஈக்குவல். ஸோ அந்த சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் டூரேஷன் டைமிங் ரெண்டு பேர்த்துக்குமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ தட் இஸ் எ பீரியாடிக் சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட்டு, what type of energy changes is associated when ice melt? ஸோ ஐஸ் வந்து மெல்ட் ஆகும்போது என்ன எனர்ஜி வந்து என்ன சேஞ்ச் வந்து அங்கே நடக்குது? ஸோ என்ன சேஞ்சுனா ஃபிசிக்கல் சேஞ்ச் அண்டு எண்டோதெர்மிக் சேஞ்ச். ஓகே, ஒரு ஐஸ் வந்து மெல்ட் ஆகும்போது வாட்டராக சேஞ்ச் ஆகும். இட் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்ச். அந்த வாட்டராக மெல்ட் ஆகும்போது ஐஸில் வந்து என்ன ஆகுது, ஹீட் லிபரேஷன் நடக்குது. ஸோ தட் இஸ் ஏ ஹீட் அப்சார்பிங் நடக்குது. ஓகே, ஸோ வென் ஐஸ் வந்து மெல்ட் பண்ணும்போது அந்த ஐஸ் அப்சார்பிங் heat. So that is a endothermic
change. Okay. Next, distinguish physical and chemical change. So first, physical change. No new substances are formed in physical change. For example, ice cubes எடுத்து மெல்ட் பண்ணும்போது வாட்டர் ஃபார்ம் ஆகுது. தென் வாட்டர் வந்து மெல்ட் பண்ணும்போது ஹீட் அப்ளை பண்ணும்போது இட் சேஞ்சஸ் இன்டு வேப்பர். தென் that vapor is condensed to form ice cubes. Okay, so in this reaction does not produce no new substance. So சரியா, ஸோ இந்த ரியாக்ஷனில் வந்து புதிய சப்ஸ்டன்ஸ் வந்து எதுவுமே ஃபார்ம் ஆகலை. அங்கே ஒன்லி வாட்டர், ஐஸ் க்யூப்ஸ் அண்ட் வேப்பர் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு டெம்பரரி. இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து டெம்பரரியாக நடக்கக்கூடியது. அண்ட் திஸ் ரியாக்ஷன் இஸ் ரிவர்சிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் சேஞ்சஸ் இன்டு வாட்டர், வாட்டர் சேஞ்சஸ் இன்டு வேப்பர், வேப்பர் சேஞ்சஸ் இன்டு ஐஸ். தட் இஸ் எ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஆர் ரிவர்சிபிள் change. Next, we have to see the chemical change. So difference, so we have to see the chemical change difference. New substances are formed. இந்த chemical changeன்னு சொன்னாலே ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு கெமிக்கல் சேஞ்சுக்கு வந்து என்ன சொல்லிக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு. ஓகே, ஸோ சோடியம் குளோரைடு ஒரு சால்ட், அது ஒரு கெமிக்கல். ஸோ அதை வந்து நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அங்கே வந்து என்ன ஆகுது, சால்ட்டாக இருக்கக்கூடியது வாட்டராக மாறுது. ஸோ அங்கே வந்து வாட்டர் மாலிகுலும் இதில் வந்து என்ன ஆகும், ஆட் ஆகும். ஸோ NaCl சோடியம் குளோரைடு ப்ளஸ் H2O gives என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு அங்கே வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நியூ சப்ஸ்டன்சஸ் ஆர் ஃபார்ம்டு இன் திஸ் chemical change. ஓகே, நெக்ஸ்ட்டு பெர்மனண்ட். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த கெமிக்கல் சேஞ்ச் வந்து அது பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு இட் இஸ் எ இரிவர்சிபிள் சேஞ்ச். ஸோ இந்த ரியாக்ஷன் ஒரு டைம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷனை வந்து கன்வெர்டட் இன்டு ஓல்டு ஸ்டேஜ், பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வரவே முடியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து சோடியம் NaCl சோடியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர் டிசால்வ் பண்ணுறோம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுதுன்னா திரும்பவும் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து டஸ் நாட் கன்வெர்டட் இன்டு sodium chloride. That is a irreversible reaction. Okay, next we have to see how can a change occur in a substance. How can a change occur in a substance? See, applying pressure, physical contact of the substances, heat, light, electricity are some of the different conditions needed for a change to occur. ஒரு சப்ஸ்டன்ஸில் வந்து சேஞ்சஸ் எப்படி நடக்குது, சரியா? ஸோ சேஞ்சஸ் நடக்கணும்னா அதுக்கு ப்ரெஷர் காரணமாக இருக்கலாம், ஃபிசிக்கல் கான்டாக்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், ஹீட்டாக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம். இதெல்லாம் இந்த டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணால் மட்டுமே அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஒன்றுலேருந்து இன்னொன்று ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 10. Can you suggest a method to collect water from a sea water? Can you suggest a method to collect water from sea water? So evaporation. ஸோ எந்த மெத்தடில் வந்து வாட்டர் ஃப்ரம் sea வாட்டர்லேருந்து என்ன ஃபார்ம் பண்ணணுமாம்மா, கலெக்ட் வாட்டர். ஓகே, ஸோ இது வந்து எவாப்ரேஷன் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், வாட்டர் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எவாப்ரேஷன்னா நீர் வந்து ஆவியாக போகிறது தான் எவாப்ரேஷன். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். இஸ் சோலார் எக்லிப்ஸ் இஸ் நாட் ஏ பீரியாடிக் சேஞ்ச், யுவர் ரீசன். சோலார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு நாட் ஏ பீரியாடிக் சேஞ்ச். அது வந்து பிகாஸ் 2 to 5 times solar eclipse occur in a year. solar eclipse வந்து 2 or 5 times அங்கே 1 இயர்க்கு நடக்கக்கூடியது. ஸோ இதை வந்து இட் இஸ் நாட் ஏ பீரியாடிக் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து பீரியாடிக் சேஞ்சுன்னு சொல்ல முடியாது, இட் இஸ் நாட் ஏ பீரியாடிக் சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். What is the difference between dissolution of sugar and burning of sugar?
Okay, difference between dissolution of sugar and burning of sugar. So first we have to see dissolution of sugar. First physical change, அங்கே வந்து என்ன நடக்கும்னா physical change நடக்கும். burning of sugarல வந்து chemical change வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் dissolution of sugarல வந்து reversible reaction, burning of sugar வந்து irreversible reaction. ஓகே, இப்போ okay, next we have to see the detailed question. This is very very important detailed question. See carefully. First one, explain the following statement. Digestion is a chemical change. Digestion ன்னு சொல்லக்கூடியது ஒரு chemical change. அது வந்து explain பண்ணணும். Okay, so first point, the intake food is mixed with saliva. நம்ம intake ஃபுட்டுன்னா என்னது, வாய் வழியாக எடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எது கூட மிக்ஸ் ஆகும்னா saliva. salivaன்னா என்னது, உமிழ்நீர். சரியா, உமிழ்நீர் என்ன சொல்லுவோம்னா salivaன்னு சொல்லுவோம். இது வந்து mixed with food. ஓகே, ஸோ இந்த saliva mixed with food. ஸோ அப்படி மிக்ஸ் ஆகும்போது தான் இந்த salivaயில் சுரக்கக்கூடிய செகண்ட் பாயிண்ட் சி, carbohydrates are converted into easily soluble sugar substance. நம்ம இன்டேக் எடுக்கக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் அது வந்து ஈஸியாக எதுவாக சேஞ்ச் ஆகும்னா சுகராக சேஞ்ச் ஆகும். ஓகே, பை த என்ன என்சைம்னா அமைலைஸ் என்சைம் செக்ரீட்டட் பை saliva. ஓகே, நம்ம உமிழ்நீரில் salivaயில் இருக்கக்கூடிய அமைலைஸ் என்சைம் சொல்லக்கூடியது கார்போஹைட்ரேட், நம்ம எடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ஃபுட்டை வந்து கன்வெர்டட் இன்டு சுகர். ஓகே, நம்ம கார்போஹைட்ரேட் ஃபுட்டு அதிகமாக எடுத்தோன்னா அதை வந்து சுகராக வந்து மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா இந்த அமைலேஸ் என்சைமுக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், another enzyme lipase digest fat. நம்ம எடுக்கக்கூடிய ஃபேட் கொழுப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே யார் வந்து கரைக்கக்கூடியதுன்னா அந்த என்சைம் நேம் வந்து லிப்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, as soon as the swallowed food reaches the stomach. swallowed food வந்து எது கூட எந்த இடத்துல போய் ரீச் ஆகும்னா, நம்ம இன்டேக் எடுக்கக்கூடிய swallowed food வந்து எங்கே போய் ரீச் ஆகும், ஸ்டொமக்கில் போய் ரீச் ஆகும். ஸோ இந்த ஸ்டொமக்கில் போய் ரீச் ஆகிட்டு ப்ரோட்டீன் இஸ் டைஜஸ்டட் இன்டு சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் பை த பெப்சின் என்சைம். ஸோ ப்ரோட்டீன் வந்து எதுவாக டைஜஸ்ட் ஆகும்னா சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் பை த என்ன என்சைம்னால, பெப்சின் என்சைம். நோட் இட் ஆல் ஆஃப் தட் பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, when the partially digested food reaches the small intestine. நம்ம வாயில் இன்டேக் எடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து ஸ்மாலஸ்ட் இன்டெஸ்டைன் வழியாக போகும், ரீச் ஆகும். ஸ்மாலஸ்ட் இன்டைனில் ரீச் ஆகும். ஸ்மாலஸ்ட் இன்டெஸ்டைன்னா சிறுகுடல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ carbohydrates are converted into glucose and protein is converted into fatty acid. Okay, note it all up in that point. carbohydrate வந்து சுகரா குளுக்கோஸாக மாறும், புரோட்டீன் வந்து எதுவாக மாறும்னா ஃபேட்டி ஆசிட்டாக மாறும். ஓகே, நெக்ஸ்ட்டு, because of many new substances are formed, digestion is a known as a chemical change. ஓகே, ஸோ இங்கே வந்து நிறைய புதிய புதிய சப்ஸ்டன்ஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது. ஓகே, ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது, வேறு என்னது, ப்ரோட்டீன் வந்து ஃபேட்டி ஆசிட்டாக மாறுது, கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாறுது. ஸோ இந்த மாதிரி நிறைய புதிய திங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுனால we are called as chemical change. So digestion is a chemical change. Okay, understand all of them. I hope that you all understand that question. Thank you.